எப்போதுமே வந்து இந்த தயாரிப்பு குழு வந்து கூப்பிட்டா வந்து வித்தியாசமாக ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி என்ன வித்தியாசமாக பண்ண போகிறாங்க எனக்கு தெரியல. ஆனால் லைட்டாக வயிற்ற கலக்குது, லைட்டாக ஒரு பதட்டம் இருக்குது, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஃப் காட்ஸ் அப்படின்னு சொன்னாலே வித்தியாசமாக செய்வாங்க. என்ன செய்ய வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ யா, பார்க்கலாம். அம்மு எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலையா? அங்கேயா? அம்மு 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 வாங்க வாங்க. சாரி. கைமாற்று 13 நட்சத்திரங்கள், 13 குழுக்கள், ஒரே பாடம். கைமாற்று, men versus life. இவர்களின் உடல் மற்றும் மன வலிமையை புரட்டி போடும் ஒரு ரியாலிட்டி ஷோ. வாழ்க்கையின் கடினத்தை உணர்ந்து கொள்ள துன்புற்றோரின் வாழ்க்கையை வாழ வருகிறார்கள். தாழ்மையை கற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறார்கள். பல கதைகள், ஆனால் மறக்க முடியாத ஒரு உண்மை. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி. இது கைமாற்று. Men versus life. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக என்னை வந்து விட்டுருக்கீங்க, அனுமதிச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சரி வாங்க போய் உட்காந்து பேசலாமா? வாங்க. இன்னைக்கு வாழ்க்கையை பற்றி எனக்கு கற்றுக் கொடுக்க போகிற குருவோட நான் உட்காந்துருக்கேன். அவங்க வேறு யாரும் இல்லை, அம்மு. அவங்களை சந்திக்கலாமா? வணக்கம் அம்மு, எப்படி இருக்கீங்க? மேடம்லாம் ஒன்றும் கிடையாது, சஜினின்னு சொல்லுங்கள். என்னோட இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக என்னை அனுமதிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. வெல்கம் மேடம். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுக்கா? 44 years ஆகுது. பார்க்குறதுக்கு அந்த மாதிரியே தெரில, எங்கே இருக்கீங்க? 44 வயசு ஆகுது. சரி, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் 4 பேர், 2 பையன், எங்கள் வீட்டுக்காரர் நான். ஆஹா. உங்கள் 2 பையனோட பேர்? ஒருத்தன் பேர் காமேஷ், ஒருத்தன் பேர் முகில். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் ஹோட்டலில் பார்த்தேன். என்ன ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க? காலையில் 4 மணிக்கு போவேன். போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? 7:30 மணிக்கு வருவேன். ராத்திரி 7:30 மணிக்கு? காலையில் 7:30 மணிக்கு வருவேன், மறுபடியும் 10:30 மணிக்கு போவேன், மறுபடியும் 1:30 மணிக்கு வருவேன். 3 டைம் போவேன் மேடம். அப்போ 3 ஷிஃப்ட்டு? 3 ஷிஃப்டாக போவேன். இந்த மாதிரி ஷிஃப்ட்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே அது வந்து ரொம்ப அலைச்சலாக இல்லையா? கஷ்டமாக தான் இருக்குது, பசங்களை படிக்க வைக்கணும்ல. இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிறப்போ உங்களுக்கு ஒரு நாளில் எவ்வளோ சம்பளம்? எனக்கு 800 ரூபா தராங்க. இதை வச்சு நீங்கள் வந்து குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? பசங்களை கஷ்டமாக தான் இருக்குது, பசங்களை படிக்க வைக்கணும். அவனுக்கு பெரியவனுக்கு காலேஜ் சேர்க்குறேன், சின்னவன் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும். கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ வருது ஸ்கூலு ஃபீஸு? பெரியவனுக்கு 70,000 கட்டுறேன், சின்னவனுக்கும் 40,000. அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சொல்கிறப்ப கூட கண் கலங்குது, மனசில் ஒரு பாரம் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கலங்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை நான் பார்த்தது கிடையாது. மனசில் அவ்வளோ வலியோட, ஆனால் இருந்தாலும் நான் வாழ்க்கையில் வந்து அந்த வைராக்கியத்தோடு இருப்பேன், என் 2 பசங்களையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோடு தொடர்ந்து வேலை செய்கிற ஒரு பெண்மணியை வந்து நான் இப்போ தான் சந்திக்கிறேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு மீட் ஹர்.
உங்கள் கணவர் எப்படி உங்களுக்கு உதவி செய்கிறாரு? அப்படி எங்கிட்டேருந்து காசு வாங்கி போகிறாரு. இதை விட்டுட்டு இன்னும் கூட காசு தர வேறு வேலை ஏதாச்சும் பார்க்கணுன்னு? அப்படிலாம் சொல்லுவேன். நான் 10 வருஷமாக வேலை பார்க்குறேன். அவர் ஆரம்பத்துலேருந்து செஞ்சுட்டேன் மேடம். அது எப்படி மேடம் இன்னொரு இடம் கூப்பிட்டா போக முடியும் சொல்லுங்கள். ஆரம்பத்துலேருந்து செஞ்சுட்டு மறுபடியும் வேறு இடம் எனக்கு போக விருப்பம் இல்லை. எது வந்தாலும் இங்கேயே நான் செஞ்சுட்டேன். நீங்கள் என்னைக்காவது அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, 2 பையனை படிக்க வைக்கணும்? அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் மேடம். எங்கள் ஓனர் கொடுப்பாரு. பசங்க ஃபீஸ் கட்ட கொடுப்பாரு. ஆனால் சம்பளத்தில் பிடிச்சிப்பாங்க. ஃபீஸ் கட்ட கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு. சம்பளம் இப்போ 500ரூவானா 300ரூவா 200ரூவா பிடிச்சிக்கின்னு சம்பளத்தை கழிச்சு வந்து கொடுப்பாரு. ஒரு அர்ஜென்ட்டுக்கு போய் கேட்கும்போது கொடுக்குறாருல்ல, அதை நினைக்கிறேன்ல மேடம். அந்த நன்றிக்கும் நீங்கள் தொடர்ந்து அங்கே வேலை செய்கிறீங்க. வாரத்தில் எத்தனை நாளைக்கு நீங்கள் வேலை செய்வீங்க? எல்லா நாளும் வேலை மேடம். லீவ்லாம் 7 நாள் வேலை? 7 நாள் வேலை. லீவ்லாம் கிடையாது. லீவெல்லாம் கிடையாதா? லீவ் கிடையாது மேடம். நம்மளா எடுத்தால் சொல்லிடலாம், வேலை பையனுக்கு உடம்பு சரியில்லை, பையனுக்கு ஃபீஸ் கட்ட போகிறேன்னா அப்போட 2 மணி நேரம் 3 மணி நேரம் பர்மிஷன் தருவார், போயிட்டு வருவேன். சரி, இப்போ ஒரு நாள் நீங்கள் வேலை செய்யலைன்னா என்ன நடக்கும்? அன்றைக்கி கொஞ்சம் செலவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆகுது? பசங்க தான் மேடம் பார்த்துப்பாங்க. என் பையன் தான் பார்த்துக்குவான். சரி, அப்போ நீங்கள் வேலைக்கு போக முடியாது இல்லையா? அப்போ அன்னைக்குள்ள வருமானம்? அன்றைக்குள்ளே வருமானம் எங்கன்னா அக்கம் பக்கத்தில் வாங்கி தான் செலவு பண்ணணும். அப்படிலாம் அவர் போனால் கொடுப்பாரு, ஓனர் கொடுப்பாரு. பையனை அனுப்பிச்சோம்னா வாங்கி வருவான். கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளாம் வந்து சமயத்தில் ஒரு நாள் லீவு கிடைச்சாலே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், ஒரு நாள் தானே அப்படின்னு அலட்சியமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் 7 நாளுமே வேலை செய்கிறீங்க, முகத்தில் சிரிப்போடு இருக்கீங்க. என் பசங்க நினச்சின்னா சிரிப்பு வந்துடும் மேடம். விசுவாசமாக இருக்கீங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை நினச்சி நான் நிறைய புலம்பியிருக்கேன், நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்கேன். அப்போது அம்முவை சந்திக்கிறப்ப ஆஸ் லைக் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற அவங்கள பார்த்த பிறகு எனக்கு வந்த மொதல் தாட் என்னன்னா, தேங்க்யூ யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லணும். என்னோட வாழ்க்கையில் நான் எவ்வளவு பிளெஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த இந்த எபிஃபெனிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டக்குன்னு அது வந்துச்சு. அதனால இனிமே வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது, எந்த ஒரு அலட்சியமும் இருக்காது. உங்கள் வீடை சுற்றி காமிக்கிறீங்களா? வாங்க உட்காருங்க. இது உங்கள் வீடு? இதான் எங்கள் வீடு. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நான் காலடி எடுத்து வைக்கிறப்ப எனக்கு உடனே எனக்கு ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வீடு அவ்வளோ அடசலாக இருந்துச்சு. 4 பேரும் ஒரு சின்ன இடம்தான், ஒரு குவீன் சைஸ் மெத்தையாக இருந்துச்சு. இப்போ வலது பக்கமாக வந்து டாய்லெட் இருந்துச்சு. அந்த டாய்லெட் கூட அது இவ்வளோ துணோண்டு தான் இருந்துச்சு. நான்லாம் உள்ளே போனேன்னா வந்து இப்படி தான் குளிக்கணும்னு நினைக்கிறேன், குனிஞ்சு தான் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், உட்காந்துக்கிட்டே குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஷார்ட்டாக இருந்துச்சு அந்த அந்த ஹைட். அதுக்கப்புறம் அதே இடத்துலையே வந்து சமையல் செய்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இங்கே 4 பேர் தங்குறாங்க அப்படிங்கிறத வந்து எனக்கே ஷாக் ஆகிடுச்சு.
அவங்க 2 பையன்களும் அவங்களோட கணவரும் வந்து அந்த ஒரு மெத்தையிலேயே அவங்க வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி படுப்பாங்களா, இல்லாட்டி சில நாள் வந்து அவங்க தரையில் அங்கே படுத்துக்குவாங்களா? அது நான் அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு நான் உங்களுக்காக வேலை செய்ய போகிறேன். சரி மேடம், நான் கற்றுத்தரேன், உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க, நான் கற்றுத்தரேன். கற்று தரீங்களா? நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சிடறேன். சரி, ஓகேயா? ஓகே. சரிங்க. இப்போ வேலை செய்கிற நேரம் வந்தாச்சு. வேலையை நான் செய்ய போகிறேன். ஸோ தடவையாக இந்த வேலையை செய்கிறப்போ எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் பாத்திரம் எல்லாமே வந்து கீழே இருந்துச்சு, ரோட்டில் இருந்துச்சு, பக்கத்தில் ஒரு அல்லூர் இருந்துச்சு. அந்த அல்லூரில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஏற்கனவே கழுவி வச்சுருந்த சாப்பாடு எல்லாம் வந்து ஒரு மாதிரியாக அங்கே சைடில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சரி நம்ம எப்போதும் அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கூட கிடையாது. அதை வந்து அவங்க ஒரு கட்டி சோப் வாங்கி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வச்சுருந்தாங்க. அதை தான் நம்ம பயன்படுத்தினோம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு நான் அப்படியே நின்னேன், முடித்தேன். ஏன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரில. சரி உட்காந்து கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தேன். அங்கே ஒரு ஸ்டூல் கூட கிடையாது உட்காரத்துக்கு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, சரி குனிஞ்சு தான் செய்யணும் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நான் அப்படி நின்றுக்கிட்டே குனிஞ்சேன். அதுக்கப்புறம் முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்குவாட் பண்ணேன். வீட்டில் நம்ம வந்து ரொம்ப சவகாசமாக வந்து சிங்கில் நம்ம வந்து தட்டை கழுவுவோம். அந்த சாப்பிட்ட மங்கே நம்மளால் கழுவ முடியாது. பட் இங்கே ரோட்டோரமாக நின்றுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு சோப் போட்டு கழுவுறது இஸ் ரியலி நாட் ஈஸி. ஸோ ஸ்குவாட் பண்ணி கழுவும் போது அதில் வந்து ஒரு நிமிஷம் கூட இல்லை, முதுகு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரன்னிங் வாட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா அது சோப் போட்டு கழுவி அது வந்து சுத்தம் செய்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. அவங்க 2 பெரிய வாளியில், அந்த ப்ளூ கலர் வாளியில் வந்து அவங்க தண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து நம்ம தண்ணியை மொண்டு எடுத்து நம்ம அந்த பாத்திரங்களை வந்து கழுவணும். ஒரு அசுத்தமான வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அதை பற்றி காமிக்கிறதுக்கு நான் வரல. ஆனால் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ம சிங்கப்பூரில் தானே இருக்கோம், நமக்கு இது தானே வாழ்க்கை, எதுக்கு எடுத்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் வெயிலில் நின்று ஒரு வண்டி வரலைன்னா கொஞ்ச நேரம் நடக்கிறதுக்கே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இங்கே இதுதாங்க வாழ்க்கை. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதுதான் வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, கையில் க்ளவ்ஸ் போட்டிருந்தேன்னா அது வந்து இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்கல, என்னால் சரியாக சுத்தம் செய்யவே முடியல. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரோட் சைடில் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், அந்த சாலையோரமாக செஞ்சிட்ருக்கோம். வாகனம் அப்படியே போய்கிட்டே இருக்கிற, காசு போகுது, மோட்டார் பைக் போகுது, அந்த கார்பன் மோனாக்சைடு இருக்குது இல்லையா, அந்த தூசி எல்லாமே வந்து அப்படியே அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, போகிறவங்க வரவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் வந்து சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரில. அது மட்டும் இல்லை, அனல், அந்த சூடு, அந்த அந்த இட்ஸ் ஜஸ்ட் க்ரௌடட். என்னால் முடியல, உண்மையிலே சொல்ல போனால் என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, கவனம் செலுத்த முடியல. சரி இங்கே ஆரம்பிக்கிறது. அப்புறம் பானை வேற ரொம்ப பெருசாக இருந்துச்சா, கனமாக இருந்துச்சா, காலில் வந்து இடிச்சுக்கிட்டேன், முட்டியில் இடிச்சுக்கிட்டேன், அது ஒரு பக்கம் வலிக்குது. ஸோ so many things. ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்த சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். கைமாற்று, men versus life. கைமாற்று, men versus life. இப்போ வேலையை முடிச்சாச்சு. நான் அம்முக்கிட்ட பேசி ஆகணும். அக்கா கஷ்டமாக இருக்காங்க. கஷ்டமா? அதுவும் குனிஞ்சி மேலே தண்ணி எடுத்து போட்டு
எப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி செய்றீங்க? எனக்கு பழகிடுச்சு மேடம். நான் 10 வருஷமாக இந்த வேலையை தான் பார்க்குறேன். 10 வருஷமா என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்களேன். என் கஷ்டத்தை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என் பசங்களை நினச்சேன்னா போயிடும். அப்படி என் பிள்ளைங்க 2 பசங்க இருக்காங்கல்ல, பசங்களை நினச்சோம்னா கஷ்டம்லாம் போயிடும். எங்கள் அம்மா வந்து ஒத்த ஆளாக என்ன வளர்த்தாங்க. ஒரே பிள்ளை தான். அவங்களும் ஒரு நாளில் 2 வேலை செஞ்சுக்கிட்டு வளர்த்தாங்க. 2 பையனுங்களை படிக்க வச்சுட்டு அப்பயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா எனக்கு இது செய்யலையா அது செய்யலையான்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு 3 ஷிஃப்ட்டு செஞ்சுக்கிட்டு உங்கள் 2 பையனையும் படிக்க வச்சுக்கிட்டு நான் இப்போ என் வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்க்கும்போது நான் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளவு அலட்சியமாக இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு முதுகு வலிக்காதா? வலிக்கும் மேடம். அது எப்படி வலிக்காத இருக்கும்? முதுகு வலிக்கும், அந்த கை ரொம்ப வலிக்கும். எதிர்க்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பெஞ்சில் போட்டோம். உண்மையிலே நான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். உண்மையிலே நீங்கள் தெய்வம். நீங்கள் எவ்வளோ அப்படிதான் சொல்லணும். நீங்கள் வாழ்க்கையை பற்றி எனக்கு இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க. இப்போ நான் அவங்கள வந்து லஞ்ச் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க வயிறு நிறைய சாப்பிடணும், அதை நான் கண்கொள்ளா பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. அவங்களோட பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடம்லாம் வந்து பழக்கமே இல்லை அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது, என்னடா நம்ம வேலை செய்யலையே அப்படின்னு அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனாலேயே வந்து அவங்க வந்து ரொம்ப தயக்கமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய முதல் உணவக அனுபவம். அவங்க முகத்தில் வந்து ஒரு வெக்கத்தோடு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த புன்னகையை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ லஞ்ச் முடிச்ச கையோட ரிலாக்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாதுப்பா, வேலை செய்யணும் நிறையா. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் லேசையெல்லாம் துடைக்கணும். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க. சரி, 2வது வேலையில் வந்து அவங்க எப்போதும் வந்து மேசையெல்லாம் துடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து உள்ளே போய் துடைக்கலான்னு போனேன். ஆனால் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா ரொம்ப சின்ன இடமா இருந்துச்சு. வந்து நிறைய பரபரப்பாக இது நடந்துக்கிட்டு இருக்குது, அது நடந்துக்கிட்டு இருக்குது, மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் லன்ச் டைமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டமாக வந்து வேறு வெளியில் வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மேனேஜர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து மேசையை துடைக்க ஆரம்பிங்க அப்படின்னு. அப்போ நானும் ஒரு மேசையை துடைச்சிட்டேன். அப்புறம் ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அந்த தட்டு எடுத்து அந்த இலையை நான் தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துருந்த இடத்துல வந்து அவங்க இன்னொருத்தர் கூட வந்து டேபிளில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க சாப்பிட்ட இடத்துல வந்து நான் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு போனப்போ அந்த மேனேஜர் வந்து என்னை ஏசினார். கஸ்டமர் அங்கே சாப்பிடும்போது அவங்க டேபிளை துடைச்சுன்னா அவங்க மேலே இது வரும். ஸோ அதனால் அவங்க சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டேபிள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் க்ளீன். சரிங்களா? அவர் ஒரு நல்ல டோனில் கூட சொல்லலை, ரொம்ப கீழ்த்தனமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல. அதுவும் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க இல்லையா, மக்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து அவர் சொன்ன மாதிரி சாப்பிடும்போது வந்து மேசையெல்லாம் துடைக்கக்கூடாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோன் பாத்திரம் கழுவுறான்னு இப்போ வந்து மறுபடியும் போய் பாத்திரம் கழுவ போகிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் வேலை செய்கிறப்ப வந்து நான் க்ளவ்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டேன். சரி, இந்த தடவை வந்து க்ளவ்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் வந்து கழுவலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து ஐ திங்க் தட் வாஸ் a big mistake. ஏன்னா அந்த சோப்பில் வந்து நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு.
என்னால் வந்து சரியாக கழுவ முடியல. அந்த எரிச்சல் ஒரு பக்கம் இருக்க. அப்போ தான் வெயில் அதிகமாகுது, மொட்டை வெயில், உச்சி வெயில். என்னால் வந்து முதுகில் அப்படி வெயில் அடிக்குது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சரி, சாப்பாடுலாம் இன்னும் நிறையா இருந்துச்சு அந்த பாத்திரத்தில். அப்புறம் அந்த பாத்திரத்தை நான் வந்து கழுவிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் அப்போ வந்து அந்த ரோட் சைட் அடுப்பம் வந்து அவங்க திறந்துட்டாங்க. அப்போ அங்கேருந்தும் வந்து ஒரு மாதிரியாக சூடு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து கேஸு, அந்த அடுப்பு, அந்த பக்கம் ரோட், மேலே வெயில். இதுக்கு நடுவில் மேனேஜர் வந்து இந்தாம்மா சட்னி, அந்த சட்னி சாம்பார் எல்லாம் வந்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிண்ணம் மாதிரி, அந்த கண்டெய்னர் மாதிரி, அதை வந்து தூக்கி போட்டுட்டு இதை இப்படி சீக்கிரம் கழுவு, உள்ள சாம்பார் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். கைமாற்று men versus life. கைமாற்று men versus life. எனக்கே இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னா 10 வருஷமா இவங்க அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து சந்திக்கிறாங்களா? மரியாதை இல்லாமல் ரொம்ப ஒரு கான்டிசெண்டிங் டோனோட பேசுறது, அது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் டெஃபினெட்லி வாஸ் நாட் ஈஸி. இந்த சாம்பார் இப்போ சம்பளம் வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பாஸ் கிட்ட நான் போகிறேன், இந்த மாதிரி சார் சம்பளம் கொடுங்க சார் அப்படின்னு. 800 ரூபாய் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி போயிட்டேன். அக்கா, விலை மதிப்பில்லாத ஒரு பாடத்தை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அது வாழ்க்கையில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது, எதுக்குமே நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்லணும் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்குமே இதை நான் மறக்க மாட்டேன். உங்கள் கஷ்டத்தை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி வாங்கிக்கலாம். சரியா? இன்னைக்கு உங்களுடைய நாள் எப்படி அமைஞ்சது? சந்தோஷமா. எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், ஒரு ஆசீர்வாதம்னா உங்களை சந்திச்சது. இது கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் அம்மா. அப்போ என்னோட லைஃப்பில் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, நம்மலாம் கம்ப்ளைனே பண்ணக்கூடாது. என்ன இருக்கிறதோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். அவங்க சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த தருணத்தில் என்னோட அம்மாவோட ஞாபகமும் வந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லணும். தேங்க்ஸ்மா. கைமாற்று men versus life.